வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரும் சூழலே இல்லை. சட்டப்பேரவையில் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் முத்துசாமி திட்டவட்டம். படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட முடிவு செய்தாலும் குடிப்பவர்கள் எண்ணிக்கை குறையவில்லை. ஒரு டாஸ்மாக் கடையை மூடினால் அடுத்த கடையில் போய் குடிக்கிறார்கள் என அமைச்சர் முத்துசாமி விளக்கம். மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை அமைச்சர் முத்துசாமி பேரவையில் தாக்கல் செய்த நிலையில் ஒருமனதாக நிறைவேற்றார். கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்தால் ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. அரசு விற்கும் மதுவில் கிக் இல்லை என கூறி சில கள்ளச்சாராயம் நோக்கி செல்கிறார்கள். சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் கலகல பேச்சு. வரக்கூடிய 2 ஆண்டுகளில் பல திட்டங்களை தீட்டி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஆட்சியை பிடிக்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. விஷச்சாராய மரண விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை மீண்டும் பேரவையில் பட்டியலிட்டார் முதலமைச்சர். நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது திசை திருப்பும் செயல் என சாடல். தமிழ்நாட்டில் இனி எங்காவது கள்ளச்சாராயம் விற்பனை என தகவல் வந்தால் அதற்கு காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. சாத்தான்குளம் லாக்அப் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை கோரியது ஏன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரவையில் விளக்கம். கோடநாடு வழக்கில் 8000 பக்கம் கொண்ட ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, உட்கட்டமைப்பு என அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு உயர்ந்து வருகிறது. குற்றங்களின் எண்ணிக்கையை குறைப்பது அல்ல, எண்ணத்தை குறைப்பதுதான் திராவிட மாடல் அரசின் நோக்கம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு. பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் தொடர்பாக அனுப்பிய நோட்டீஸை திரும்ப பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும். திமுக எம்எல்ஏக்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி தரப்பில் பதில் நோட்டீஸ். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பறித்துவிட்டு மறுவாழ்வு என்பது அப்பட்டமான தவறான நடவடிக்கை. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரை பணி நீட்டிப்பு. தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பை மீறி ஜெகநாதனின் பதவிக்காலத்தை நீட்டித்து ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவு பிறப்பித்ததால் சர்ச்சை. சென்னை புளியந்தோப்பு குடிசை மாற்று வாரிய கட்டடத்தில் பழுதான லிப்டில் இருந்து தவறி விழுந்து முதியவர் பலி. 7வது மாடியில் பழுதாகி நின்ற லிப்டில் இருந்து இறங்க முயன்றபோது தவறி விழுந்து பலியான பரிதாபம். டாஸ்மாக் மது கொள்முதல் விவகாரத்தில் ஒரே நபர் தொடர்ச்சியாக ஏலத்தில் தேர்வு செய்யப்பட்டதால் மதுபான இறக்குமதியின் ஊழல். மதுபான விலை உயர்த்தப்பட்டாலும் அதற்கேற்ற வரி அரசுக்கு செலுத்தப்படவில்லை என சிஏஜி அறிக்கையில் குற்றச்சாட்டு. சட்டவிரோத பின்வாசல் நியமனங்கள் நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான வேலையில்லா இளைஞர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தினக்கூலி அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கில் நீதிபதிகள் கருத்து.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணி நியமன பட்டியலை முன்கூட்டியே வெளியிட டிஎன்பிஎஸ்சி செயலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தேர்வுக்கு இறுதி விடைத்தாள் மற்றும் OMR தாள் நகலை வெளியிடக் கோரிய வழக்கில் ஆணை. சென்னை சைதாப்பேட்டையில் வசித்த பீகாரை சேர்ந்த 11 வயது சிறுவன் உயிரிழப்பு. கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதே உயிரிழப்புக்கு காரணம் என பரபரப்பு குற்றச்சாட்டு. கனமழையால் நீலகிரி மாவட்டம் புளியம்பாறை பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கிய மக்களை கயிறை கட்டி மீட்டு முகாம்கள் தங்க வைத்த பேரிடர் மீட்பு படையினர். நீலகிரி மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவையில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை. பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் அல்லது சிறப்பு நிதியை ஒதுக்க வேண்டும். மத்திய பாஜக அரசுக்கு ஐக்கிய ஜனதா தளம் வலியுறுத்தல். லடாக்கில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் ராணுவ பீரங்கி அடித்து செல்லப்பட்டதால் பரபரப்பு. பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 5 ராணுவ வீரர்கள் பலி. லடாக்கில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரங்கல். வீரர்களின் உயிரிழப்பால் மிகவும் வருத்தம் அடைந்ததாகவும் அவர்களின் வீரத்தை நாடு என்றும் மறக்காது என்றும் பதிவு. மூன்று நாள் சிபிஐ காவல் நிறைவடைந்த நிலையில் டெல்லி ரவுஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் ஆஜர். ஜூலை 12ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவு. ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்கலாம் என பாஜக பகல் கனவு காண்கிறது. நில மோசடி வழக்கில் ஜாமீன் விடுதலையான ஹேமந்த் சோரன் கருத்து. தெலங்கானாவில் பணியிட மாற்றம் பெற்ற ஆசிரியர் காலை பிடித்துக் கொண்டு போக வேண்டாம் என்று கதறிய மாணவ மாணவிகள். மாணவர்களின் பாச போராட்டம் காண்போரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குட்டி பத்மினிக்கு எதிரான நில மோசடி வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. உரிமையியல் தொடர்பான பிரச்சினைக்கு குற்றவியல் வண்ணம் பூச முடியாது என்று நீதிபதி கருத்து.